பாயிண்ட் ஆஃப் வியூ நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி என்ன படம் பார்க்க போகிறோன்னா தாய் கிழவி. அதோட நம்மளோட சேர்ந்து இனி பயணிக்கிறதுக்காக நம்ம நண்பர் வந்திருக்காரு. வாங்க பார்க்கலாம். மிஸ்டர் ராமமூர்த்தி. ஹாய் கைஸ். தாய் கிழவி சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷனில் ராதிகா சரத்குமார் நடித்து, சிங்கம்புலி, பாலசரவணன் அண்ட் தாஸ்லாம் நடித்து வெளியே வந்திருக்கு தாய் கிழவி. படத்துடைய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராதிகா சரத்குமார் அவங்களுடைய ஆக்டிங்கை சொல்லலாம். கதையோடைய கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார். ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ஸ்டார்ட், ஒரு மிட், ஒரு எண்டுன்னு பண்ணியிருந்தாங்க. படத்துடைய இன்னொரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைமிங் காமெடின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு இன்ட்ரோல் பிளாக்அப் எல்லாம் தெறிக்க விட்டுட்டாங்க சிரிப்பில். இருக்கிற மொத்த ப்ளஸ்ஸையும் நீங்கள் சொல்லிட்டீங்க. வேறு ப்ளஸ் எனக்கு தேட முடியல. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள், அதை இதுக்குள்ளே அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப், அது ஒருவேளை அவங்க அதை பற்றி நிறையா ப்ரொமோஷன் பண்ணனால அது நல்லா இருக்குன்னு நான் நினச்சிட்டேனோ என்னமோ, அது எனக்கு தெரியல. ஆனால் அது கொஞ்சம் அந்த கேரக்டருக்கு பொருந்தி வர மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ராதிகா முகத்தை அடிக்கடி நம்ம பார்த்துட்டே இருந்தாலும் இந்த மேக்கப்பில் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு சாயல் வேறு மாதிரி தான் தெரியுது. அது அந்த டெக்னிக்கோட மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம். கண்டிப்பாக. அதே நேரத்தில் இப்போது ஸ்க்ரீன் ப்ளே படி நம்ம பேசும்போது ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ஸ்டார்ட், மிடில், எண்டு கொடுத்துறாங்க. ஒரு நீடு, ஒரு பிரச்சனை, அதுக்கு ஒரு எண்டு. அதுபடி முனிஷ்காந்த் கேரக்டரை முதல்லேருந்தே காட்டிட்டு வந்துட்டு இருந்தாலும் அவருக்கு ஒரு எண்டு, ரேச்சலுக்கு ஒரு எண்டு. ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த பையன்கிட்ட கேட்கும்போது டிவிக்காக அவங்க அவ்வளோ பெரிய மனுஷி சாவணும்னு நம்ம நினைக்கிறதா அப்படின்னு அவன் கேட்குறதாகட்டும். இந்த படத்துலையே ஐடியாலஜியாக ரொம்ப நல்லா இருக்கிறது அந்த பையனோட கேரக்டர்னு நான் சொல்லுவேன். அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாசிட்டிவ் பாயிண்ட்டாக நான் சொல்லுவேன் நான். கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நம்ம கமலஹாசனுடைய ரெஃபரன்ஸ்லாம் நிறைய இடத்துல பயன்படுத்தியிருந்தாங்க. அவருடைய சாங்ஸ் எல்லாம் நிறைய இடத்துல இல்லை, படம் ஃபுல்லாகவே பயன்படுத்தியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் வெகு சில இடங்களில் அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னு சொல்லலாம். வெகு சில இடங்களில். ஆனால் மற்ற இடங்களில் இரிட்டேட்டிங்காக தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் எனக்கு ஓகே தான். ஒரு கமலஹாசனுடைய ரசிகராக பண்ணியிருந்தாருன்னு நம்ம அப்படி ஏற்றுக்கலாம்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டது தான். அப்படி பார்க்கும் பொழுது சிங்கம்புலி அவருடைய தொழில் ரேடியோ செட்டு போடுற தொழிலாக இருப்பார். அவர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பார். அந்த ஃபங்க்ஷனில் கமலஹாசன் அவருடைய பாடல்களை மட்டுமே போட்டுட்டு வருவார். அங்கே ஒரு கலவரம் நடக்கும். அங்கே விஜய் அஜித்னு ஒரு டிபேட் நடக்கும். நெகட்டிவ் பாயிண்ட்ஸுன்னு பார்க்கும்போது எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் எனக்கு ஒரு ஃபீல் ஒன்று வந்தது. இந்த மாதிரி ஒரு ரவுடித்தனமான ஒரு பொம்பளை வயதானவங்களை இருந்தாலும் சரி, நடுத்தர வயதாக இருந்தாலும் சரிங்கும் போது சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட பயங்கரமான ஒரு வெறுப்பை சம்பாதிப்பாங்க. ஆமாம். ஆனால் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் யாருமே இவங்களை எந்த விதத்துலேயுமே அட்டாக்கே பண்ணலை. எல்லாருமே பயந்து ஓடுற ஒரு கதாபாத்திரமாக தான் இருந்தது. ஏன்னா நான் கூட எங்கள் ஏரியாவில் ஒரு பெண்மணியை நான் இது மாதிரி பார்த்துருக்கேன். ஆனால் அவங்கள 2-3 தடவை பக்கத்து வீட்டு நண்பர் அடிச்சிருக்காரு. காரணம் அவங்களோட தொல்லை தாங்க முடியாமல். இந்த மாதிரியான ஒரு இடத்தையே இவங்க அட்டைனே பண்ணலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் சொல்கிற சரிதான். அந்த இடத்துல இயக்குனர் ரொம்ப அழகாகவே நாசுக்காக எஸ்கேப் ஆகிருக்காருன்னு சொல்லலாம். அது அப்படிதான் சொல்லணும். சட்டில்டாக அவர் சொல்லிட்டு நம்ம கதைக்கு இது தேவையில்லையே, நம்ம காமெடியாகவே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குன மாதிரி தான். ஆமாம். நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ரொம்ப நோட்டீஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் தான். ஆனால் அது வெகு சில ஆடியன்ஸ் மட்டும்தான் அதை பார்ப்பாங்க. பார்க்காம விடுற மாதிரி தான் அவர் அதை ரொம்ப டச் பண்ணியும் பண்ணாமலும் அந்த இடத்த அழகாக கடந்து போயிருக்காரு அவர். இன்னொரு எனக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்குது, நீங்கள் சொல்லலாம். ராதிகா சரத்குமாரை ஒரு 15 நிமிடங்கள் 20 நிமிடங்கள் மட்டுமே காமிச்சிட்டு அவங்கள படுக்க வச்சிடுறாங்க. அதை பற்றின ஒரு இது என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? ராதிகா சரத்குமார் ஒரு கேமியா மாதிரி வந்திருந்தாலும் அதுவும் நீங்கள் சொல்கிறது, நீங்கள் எதிர்பார்க்குறது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு வியாபார நோக்கமும் ஒரு நோன் ஃபேஸை வச்சு பண்ணும் பொழுது எளிதில் மக்களை ஆடியன்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்காகவும், அதுக்கப்புறம் அவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவாங்கன்றதும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது வியாபார நோக்கமும் கண்டிப்பாக வேணும். இங்கே கடைசி வரைக்கும் நம்ம கடைசி விவசாய படம் மாதிரியே பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா? சரியாக சொன்னீங்க. ஆனால் நமக்கு இந்த பொறுத்த வரைக்கும் நம்ம இதை நம்ம ஒரு ஆர்ட் ஃபிலிமாவோ இல்லைன்னா இதை நீங்கள் ஒரு இதுவாகவோ நம்ம கன்சிடர் பண்ணணும்னா யாரும் அவசியம் இல்லை. ஸோ அதனால் இந்த படம் ஒரு பக்கா என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம். இதில் மைனஸஸ் இருக்கும் இருந்தாலும், ஆனால் இதை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்க வேண்டியது ஒரு முக்கியமான கடமை இல்லைங்களா? கடமை கருத்தோட கொண்டு போய் சேர்ந்தும் ஆயிடுச்சு. மக்கள் கொண்டாடி தீர்த்தம் ஆயிட்டாங்கன்னு தான் எனக்கு. ஆமாம்.
ஓவராலாக இந்த படம் எப்படி இருந்தது? எனக்கு வந்து இந்த படம் வந்து ஓவராலாக ஒர்க் அவுட் ஆனதுன்னு பார்த்தா, சில இடங்கள்ல காமெடிகள் ஒர்க் அவுட் ஆச்சு. ம். ஒரு சில இடங்கள்ல வந்து அ மெசேஜஸ் ஓரியன்டடா இருந்தாலுமே கூட, ம். அ ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து டேக் அவேவா இருந்தது. எனக்கு ஒரு அடிமுட்டாள்கள் மகன்களை பெத்த ஒரு தாய் அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல வந்து குடுத்துச்சு. கண்டிப்பா. ஒரு ஆவரேஜ் என்டர்டெயின்மென்ட் ஃபிலிம் அப்படிதான் எனக்கு வந்து தோணுச்சு. ஆனா மக்களுக்கு இது வந்து ரசிக்கும்படியா இருந்தது. அந்த சிச்சுவேஷனல் காமெடி அப்படி ஒரு இத குடுத்தது அப்படிங்கிறது வந்து, அது ஒரு மறுக்க நல்ல முடியாத ஒண்ணு. விஷயம் தான். அது நம்ம அத வந்து புறக்கணிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க கொண்டாடுறாங்க, அவங்க ரசிக்கிறாங்க அது இது. மொத்தத்தில நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த படத்தில வந்து சில இடங்கள் பிளாஸ்டிக்கா இருந்தாலுமே, அ ஒரு சில இடங்கள் வந்து ரசிக்கும்படி தான் இருந்தது. அப்புறம் அந்த ஆட்டோக்காரர் தாஸா நடிச்சவங்க. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, இயல்பாவே வந்து அவருடைய இன்ட்ரோ சீன் எப்படி வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கீழ குனிவாரு, காசு வந்து இதுல விழுந்துரும். ஒரு ட்ரைனேஜ்ல விழுந்துட்டு கீழ போகும். கீழ போகும். இதுல என்னன்னா, இந்த 3 கதாபாத்திரங்களுமே வந்து இந்த 3 மிகப்பெரிய முட்டாள்கள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சித்தரிச்சிருப்பாரு அவர் ஆரம்பத்துல. சித்தரிச்சிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. ஆமா, ஆமா. அதுதான் இந்த படத்துடைய காமெடியான ஒரு இத வந்து உருவாக்குச்சு. கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த இந்த காட்சியில எக்ஸ்ரே எடுக்கிற காட்சியில இது அம்மாவுடைய ஃபோட்டோ. ம். இதுல ஏதாவது இடம் தெரியுதான்னு பாருங்கன்னு ஒரு நீங்க சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. இடையில ஹாஸ்பிட்டல்ல ஒரு சீன் நடக்கும். அந்த இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் மொழியோடைய முக்கியத்துவத்தையும் ரொம்ப அழகாவே எடுத்து வச்சிருப்பாரு டைரக்டர்ன்னு சொல்லலாம். இந்த வருஷத்துடைய 2வது ஒரு நல்ல ஹிட் படம்னே சொல்லலாம். இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு நல்லாவே என்டர்டெயின் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் ஒரு டைமிங் காமெடியா இருக்கட்டும், டேக் அவே எடுத்துக்கிறதுக்கான மெசேஜா இருக்கட்டும், இன்றைய காலகட்டத்தில இருக்கிற ஜென்ஸி கிட்ஸ்ன்னு சொல்லிக்கிற அவங்களுக்கா இருக்கட்டும், அண்டு 40 ப்ளஸ்ல இருக்கிறவங்களுக்கா இருக்கட்டும், ஒரு முக்கியமான கருத்தையே அந்த படம் சொல்லியிருக்கு. ரொம்ப வலிய திணிக்காம, ரொம்ப சட்டில்டாவே சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்க்க போனா, சிவகார்த்திகேயனோட ஆரம்ப காலகட்டத்திலருந்து அவர் பண்ற அவரோட புரொடக்ஷன்ல வர படங்கள் எல்லாமே ஃபீமேல் சென்ட்ரிக்கா பண்ணிட்டுருக்காரு. அது வரவேற்கத்தக்கதுன்னு சொல்லலாம் ஒரு பக்கம். அப்புறம் உதாரணத்துக்கு கனா, கனா, கொட்டுக்காளி இந்த கொட்டுக்காளி மாரி படங்கள இந்த மாரி எடுத்துக்கலாம். படங்கள் இப்போ தாய் கிழவி. சிவகார்த்திகேயன் புரொடக்ஷன்ல இந்த மாரி படங்கள் மீண்டும் மீண்டும் வரும்னு எதிர்பார்க்கலாம்னு நெனைக்கிறேன். எனக்கு இந்த கதைய பார்க்கும்போது, நான் டேக் அவேவா இந்த படத்துலருந்து நான் என்னத்த எடுத்துட்டு போறேன் அப்படின்னு பார்க்கும்போது, படிப்பு இருந்ததுன்னா, அத வச்சுன ஒரு ஜெனரல் நாலேட்ஜாவது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா, ஒரு கண்டிப்பா. ஹாஸ்பிட்டல் போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஒரு எக்ஸ்ரே இது வந்து எடுத்து பார்க்கும்போது, ஜெனரலா இப்படி ஒரு கேள்விகள் யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. முட்டாள்தனமான ஒரு இத வச்சு காமெடி ஒர்க் அவுட் ஆவறதுக்கு நல்லா இருந்தது. நீங்க என்ன இந்த படத்துலருந்து டேக் அவேவா கொண்டு போலான்னு நெனைக்கிறீங்க? அதாவது இந்த படம் உங்களுக்கு என்னத்த வந்து குடுத்துச்சு? இன்னைக்கு சொசைட்டில ஈஸியா கடந்து போறாங்க. நம்மளுடைய பெத்த அப்பா, அம்மாவ ரொம்ப ஈஸியா நம்மளோட சுயநலம் மட்டும்னு சொல்லிட்டு, அவங்களோட சர்வைவல் மட்டும் பார்த்துக்கிட்டு போறாங்கன்றத ரொம்ப அழுத்தமா சொல்லியிருந்தாங்க. நெறைய இடத்துல செல்ஃபோன் வச்சுக்கிட்டு இடையில இடையில சுத்துவாங்க. செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லி சுத்துவாங்க. அதெல்லாம் கலாய்ச்சிருப்பாரு டைரக்டர். இன்னொரு பக்கம் பெண்கள் செல்ஃப் டிபெண்டன்ட்டா இருக்கணுன்றத ரொம்ப ஆழமாவும், அழுத்தமாவும் சொல்லியிருந்தாங்க. யாரையும் நம்பி இருக்கக்கூடாது. அவங்களுக்கு ஒரு தேவைய அவங்களே பூர்த்தி பண்ணிக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட ஒரு மன வலிமையும், ஒரு படிப்பறிவும் இருக்கணுன்றத ரொம்ப ஆழமா சொல்லியிருந்தாரு. இயக்குனர் சிவகுமார் முருகேசன். அவரு அடுத்தடுத்து நல்ல நல்ல படங்கள் பண்றதுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள்.